முக்கிய செய்திகள். சிறையில் உள்ள கனிமொழியை விடுவிக்க அடுத்த நடவடிக்கை என்ன? சட்ட நிபுணர்களுடன் ஆலோசிக்க கருணாநிதி இன்று டெல்லி பயணம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அடுத்த மாதம் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவு. சிறுபான்மையினருக்கு உரிய கல்வியை மறுப்பவர்களுக்கு சிறை தண்டனை. விரைவில் மசோதா தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்தில் கருணாநிதியின் மகள் கனிமொழி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் நிராகரித்ததை தொடர்ந்து அவர் திகார் சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கனிமொழிக்கு தொடர்பு இருப்பதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. மேலும் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் கைமாறிய விவகாரத்தில் கனிமொழி முக்கிய பங்காற்றி இருப்பதாக சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கலைஞர் டிவியில் பங்குதாரராக இருக்கும் கருணாநிதியின் மகள் கனிமொழி மற்றும் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது ஜாமீன் மனுக்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த விசாரணையின் போது விளக்கம் கேட்டு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் கனிமொழி தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதில் மனுவை சிபிஐ தாக்கல் செய்தது. இந்த விசாரணையின் போது இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி சிங்வி மற்றும் சௌகான் ஆகியோர் இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். இதனால் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலையாகும் இறுதி வாய்ப்பும் கை நழுவியுள்ளது. மனு தள்ளுபடியானதும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்த கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். இந்நிலையில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி இன்று புதுடெல்லி செல்கிறார். அங்கு திகார் சிறையில் இருக்கும் கனிமொழியையும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் விசாரணை நீதிமன்றத்திலேயே கனிமொழி ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழி சார்பாக மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த KV ராமலிங்கம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். சட்டசபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாது என்ற விதியின்படி தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராமலிங்கம் ராஜினாமா செய்தார். இதனால் காலியாக உள்ள அந்த இடத்திற்கான தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி வரும் ஜூலை 22ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி தேதி ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு மீதான பரிசீலனை ஜூலை 13ஆம் தேதி நடைபெறுவதைத் தொடர்ந்து வேட்புமனுவை வாபஸ் பெற ஜூலை 15ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் நாளான ஜூலை 22ஆம் தேதி காலையில் வாக்குப்பதிவும் அதன் எண்ணிக்கை அன்று மாலை 5 மணிக்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த மின்தடை குறித்த அறிவிப்பை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு 5 மணி நேரமும், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 4 மணி நேரமும் மின்தடை அமலில் இருக்கும் என்று கடந்த திமுக ஆட்சியின் போது அறிவிப்பு வெளியானது. ஏற்கனவே அறிவிக்கப்படாத மின்வெட்டு மூலம் பெரும்பாலான இடங்களில் காலை முதல் மாலை வரை மின்தடை ஏற்பட்டு அதனால் வர்த்தகம், விவசாயம் உள்ளிட்ட பல தொழில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக மின்வெட்டு குறித்த அறிவிப்பு வெளியானதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியிருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த 4 மணி நேர மின்தடை அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் தேசிய அனல் மின் கழகமும் இணைந்து வடசென்னை அருகே புதிதாக அமைக்கப்பட்டிருந்த 400 கிலோவாட் மின்தொடர் இணைப்பு பணிகள் தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் சிறுபான்மையினருக்கு உரிய கல்வியை வழங்க மறுத்தால்
3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் மசோதா தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் பின்தங்கிய மாநிலங்கள் மட்டுமின்றி வளர்ச்சி கண்ட மாநிலங்களிலும் சிறுபான்மையினருக்கு உரிய கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஆகியவை மறுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாகவே எழுந்து வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரித்து வந்த நீதிபதி சச்சார் கமிட்டி தனது அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை மறுக்கப்படக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தும் வகையில் வரைவு மசோதா ஒன்றை தயாரிக்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன்படி சிறுபான்மையின மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்பு, கல்வி உதவி, வீட்டு வசதி ஆகியவற்றை வழங்க மறுப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் வகையில் இந்த மசோதாவில் வழி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தவறை செய்பவர்களுக்கு 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசின் சிறுபான்மையின் நலத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற லோக்பால் சட்ட வரைவு மசோதா குழு கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஊழலை எதிர்த்து சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் மேற்கொண்டதை தொடர்ந்து ஊழலை ஒழிக்கவும் ஊழலில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்கும் வகையில் லோக்பால் மசோதா உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த மசோதா வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இந்த மசோதாவை உருவாக்க அரசு மற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் 10 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டது. இதற்கிடையே லோக்பால் சட்ட மசோதாவில் பிரதமர், நீதிபதிகள் உள்ளிட்டோரையும் விசாரிக்கும் வகையில் சட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்துக்கு அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் 7 முறை கூடி விவாதித்தும் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் நேற்று 8வது முறையாக லோக்பால் சட்ட மசோதா குழு கூட்டம் நடந்தது. 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் லோக்பால் மசோதாவில் உள்ள பெரும்பாலான பகுதிகளை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். எனினும் பிரதமர், நீதிபதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிப்பது குறித்து இன்று நடைபெறும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இதற்கிடையே திட்டமிட்டபடி மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அரசு தரப்பு மற்றும் பொதுமக்கள் தரப்பும் தங்கள் கருத்துக்களை தனித்தனியே தயாரித்து இன்று நடைபெறும் கூட்டத்தின் போது பரிமாறிக்கொள்ளக்கூடும் என்று மத்திய அமைச்சர் கபில் சிபில் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லி செல்லும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சோனியா காந்தியை சந்தித்து ஆதரவு கேட்கக்கூடும் என்று தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் நடந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ரங்கசாமி ஆட்சி நடத்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 4 அமைச்சர்கள் கொண்ட அவரது அமைச்சரவை பதவியேற்றது. இந்நிலையில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தலைநகர் புதுடெல்லி செல்கிறார். அங்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரை ரங்கசாமி சந்தித்து பேச இருப்பதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே அடுத்த 5 ஆண்டுகள் சுமூகமாக ஆட்சி நடத்த காங்கிரசின் ஆதரவை கோரும் வகையில் சோனியா காந்தியை அவர் சந்தித்து பேச உள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலியல் பலாத்கார கொலைகள் அதிகரித்து வருவதை தடுத்து மாயாவதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த ஒரே வாரத்தில் 4 பெண்கள் அடுத்தடுத்து பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையைச் சேர்ந்த சிலரே இந்த கொடிய செயலில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த பின் தீ வைத்து எரித்து கொன்றுள்ளனர். இந்த கொடூர சம்பவத்திற்கு பிரதமர் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் சமூக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ள பாலியல் வன்கொடுமை கொலைகளை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் வன்மையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்துள்ள பாலியல் பலாத்கார படுகொலைகள் மாயாவதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். If the Chief Minister feels that incidents of rape which are being committed almost on a daily basis and unfortunately the state government is not responding as it should, the police is demoralized, the government is totally supporting the criminal elements in every transfers and posting. The police people have to pay money to the Bahujan Samaj Party. So therefore, the whole structure, the whole police structure has collapsed, and there is no law and order left in the state of you. மீண்டும் முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்றத்தில் கருணாநிதியின் மகள் கனிமொழி தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் நிராகரித்ததை தொடர்ந்து அவர் திகார் சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த மின்தடை குறித்த அறிவிப்பை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் சிறுபான்மையினருக்கு உரிய கல்வியை வழங்க மறுத்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் மசோதா தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.